மக்கபேயர் இரண்டாம் நூல். அதிகாரம் 4. தன் சொந்த நாட்டுக்கு எதிராக நிதியை பற்றி அறிவித்த சீமோன் ஓனியாவை பற்றி பழி தோற்றினான். ஓனியாவே எலியதோரை தூண்டிவிட்டவர் என்றும் இந்த கேட்டுக்கெல்லாம் அவரே காரணம் என்றும் கூறினான். நகரின் புரவலரும் தம் நாட்டு மக்களின் காவலரும் திருச்சட்டத்தின் மீது பற்றார்வமிக்கவருமாய் விளங்கிய ஓனியாவை அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர் என்று கூறத் துணிந்தான். சீமோனின் நம்பிக்கைக்குரிய ஆதரவாளர்களுள் ஒருவன் கொலைகள் செய்யும் அளவிற்கு சீமோன் ஓனியாவிடம் கொண்டிருந்த பகைமை முற்றியது. இத்தகைய எதிர்ப்பு பேரிடர் விளைவிப்பது என்றும் மெனஸ்தேயின் மகனும் கூலேசிரியா பெனீசியா ஆகியவற்றின் ஆளுநனுமான அப்பல்லோன் சீமோனின் தீச்செயல்களை முடுக்கிவிடுகிறான் என்றும் ஓனியா உணர்ந்தார். ஆகவே அவர் மன்னனிடம் சென்றார். தம் நாட்டு மக்கள் மீது குற்றம் சாட்ட அல்ல, அவர்கள் அனைவருடைய தனிப்பட்ட பொது நலனையும் கருதியே சென்றார். ஏனெனில் மன்னன் தலையிட்டாலொழிய பொது அலுவல்களில் அமைதியான தீர்வு காண முடியாது என்றும் சீமோன் தன்னுடைய மடமையை கைவிட மாட்டான் என்றும் கண்டார். செலூக்கு இறந்த பின் எப்பிபான் என்று அழைக்கப்பெற்ற அந்தியோக்கு அரியணை ஏறினான். அப்போது ஓனியாவின் சகோதரனான யாசோன் கையூட்டு கொடுத்து தலைமைக்குரு பீடத்தை கைப்பற்றினான். ஏனெனில் மன்னனை அணுகி 14,400 கிலோ வெள்ளியும் வேறொரு வருமானத்திலிருந்து 3,200 கிலோ வெள்ளியும் கொடுப்பதாக உறுதியளித்திருந்தான். மேலும் உடற்பயிற்சி கூடம் ஒன்றும் அதற்காக இளைஞர் குழு ஒன்றும் அமைக்கவும் எருசலேமின் குடிகளை அந்தியோக்கிய நகரின் குடிகளாக பதிவு செய்யவும் அவனுக்கு அதிகாரம் தர இசைந்தால் 6,000 கிலோ வெள்ளி கூடுதலாக கொடுப்பதாகவும் உறுதி கூறியிருந்தான். மன்னன் அதற்கு இசையவே யாசோன் தலைமைக்குரு பீடத்தை கைப்பற்றினான். உடனே தன் நாட்டார் கிரேக்க வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தான். ரோமையர்களோடு நட்பும் ஒப்பந்தமும் செய்து கொள்ள பின்னர் அனுப்ப பெற்ற யூபுலோமின் தந்தையாகிய யோவான் வழியாக யூதர்களுக்கு கிடைத்திருந்த அரச சலுகைகளை யாசோன் புறக்கணித்தான். சட்டப்படி அமைந்த வாழ்க்கை முறைகளை அறிந்து அவற்றுக்கு முரணான புதிய பழக்க வழக்கங்களை புகுத்தினான். மலைக்கோட்டைக்கு அடியிலேயே ஓர் உடற்பயிற்சி கூடத்தை விரைவிலே நிறுவினான். மிகச்சிறந்த இளைஞர்கள் உடற்பயிற்சி விளையாட்டுகளில் கலந்து கொள்ளவும் தூண்டினான். இறை பற்றில்லாதவனும் உண்மையான குரு அல்லாதவனுமான யாசோனின் அளவு மீறிய தீச்செயலால் கிரேக்க வாழ்க்கை முறை மீதும் வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள் மீதும் மக்கள் கொண்டிருந்த பேரார்வம் உச்சகட்டத்தை அடைந்தது. அதனால் குருக்கள் பலிபீடத்தில் பணி செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை. மாறாக கோவிலை வெறுத்தார்கள், பலிகளை புறக்கணித்தார்கள். அடையாள ஒலி கேட்டவுடன் சட்டத்துக்கு முரணான பயிற்சிகளில் பங்கு கொள்ள விளையாட்டரங்குக்கு ஓடினார்கள். தங்கள் மூதாதையர் பெருமை மிக்கவை என்று கருதியவற்றை வெறுத்து ஒதுக்கினார்கள். கிரேக்கர்கள் உயர்வாக கருதியவற்றை பெரிதும் மதித்தார்கள். இதன் பொருட்டு பேரிடர்கள் அவர்களுக்கு நேர்ந்தன. யூதர்கள் யாருடைய வாழ்க்கை முறையை வியந்து பாராட்டி முழுமையாக பின்பற்ற விரும்பினார்களோ அவர்களே யூதர்களுக்கு பகைவர்களாக மாறி துன்புறுத்தினார்கள். ஏனெனில் கடவுளின் கட்டளைகளை இழிவுபடுத்துவது சிறிய செயல் அன்று. இதை பின்வரும் நிகழ்ச்சி தெளிவுபடுத்தும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் விளையாட்டு விழா தீர் நகரில் நடைபெற்ற போது மன்னனும் அங்கு இருந்தான். அவ்வேளையில் கொடியவனான யாசோன் எருசலேமிலிருந்த அந்தியோக்கிய நகர குடிகளை பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து எர்குலசு தெய்வத்துக்கு பலி செலுத்த 900 கிராம் வெள்ளியை கொடுத்து அனுப்பினான். அப்பணத்தை கொண்டு சென்றவர்களோ அதனை பலிக்கு பயன்படுத்துவது முறைகேடானது என்றும் வேறு நோக்கத்திற்காக செலவிடுவதே சிறந்தது என்றும் எண்ணினார்கள். எர்குலசுக்கு பலி செலுத்துவது இப்பணத்தை அனுப்பியவரின் நோக்கம்.
எனினும் அதை கொண்டு சென்றவர்கள் போர்க்கப்பல் கட்டுவதற்கு செலவிட முடிவு செய்தார்கள். பிலமேத்தோர் மன்னரின் முடிசூட்டு விழாவுக்கு மெனஸ்தேயின் மகனான அப்பல்லோன் எகிப்துக்கு அனுப்பப்பட்ட போது பிலமேத்தோர் தன் அரசுக்கு எதிரி என்று அந்தியோக்கு அறிந்து தன் பாதுகாப்புக்கான வழிவகைகளை தேடினான். ஆகவே யாப்பாவுக்கு சென்று அங்கிருந்து எருசலேமுக்கு புறப்பட்டான். யாசோனும் அந்நகர மக்களும் அவனை சிறப்பாக வரவேற்றார்கள். தீவட்டிகளோடும் முழக்கங்களோடும் உள்ளே அழைத்து சென்றார்கள். பின்பு அவன் பெனிசியாவுக்கு தன் படையுடன் சென்றான். 3 ஆண்டுக்கு பின் மன்னனுக்கு பணம் கொண்டு செல்லவும் உடனடியாக கவனிக்க வேண்டியவை பற்றி மன்னனின் முடிவுகளை அறிந்து வரவும் சீமோனின் சகோதரனான மெனலாவை யாசோன் அனுப்பி வைத்தான். மன்னன் முன்னிலையில் மெனலா வந்தபொழுது தன்னை அதிகாரமுள்ளவனாக காட்டிக்கொண்டு அவனை அளவு மீறி புகழ்ந்தான். யாசோன் கொடுத்ததை விட 12 டன் வெள்ளி மிகுதியாக கொடுத்து தலைமை குரு பீடத்தை தனக்கென்று கைப்பற்றி கொண்டான். மன்னனின் ஆணையை பெற்றுக்கொண்டு திரும்பிய அவனிடம் தலைமை குருவுக்குரிய தகுதியே இல்லை. கொடுங்கோலனுக்குரிய சினமும் காட்டு விலங்குக்குரிய சீற்றமும் மட்டுமே இருந்தன. இவ்வாறு தன் சகோதரனை அகற்றிய யாசோனும் வேறொருவனால் அகற்றப்பட்டு அம்மோன் நாட்டுக்கு அகதியாக துரத்தப்பட்டான். மெனலா தொடர்ந்து தலைமை குருவாக இருந்த போதிலும் தான் மன்னனுக்கு கொடுப்பதாக உறுதி அளித்திருந்த பணத்தை செலுத்தவில்லை. மலைக்கோட்டைக்கு தளபதியான சோசித்திராத்து வரி தண்டும் பொறுப்பும் உடையவனானதால் மெனலாவிடமிருந்து பணத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். இது தொடர்பாக மன்னன் அவ்விருவரையும் தன்னிடம் அழைத்தான். தலைமை கூறு மெனலா தன் சகோதரனான லிசிமாக்கை தன் பதிலாளாய் விட்டு சென்றான். சைப்ரஸ் நாட்டு படைத்தலைவனான கிராத்துவை தன் பதிலாளாய் சோசித்திராத்து ஏற்படுத்தினான். நிலைமை இவ்வாறு இருக்க மன்னன் தன் காம கிழத்தியான அந்தியோக்கிக்கு தர்சு, மல்லோத்தா ஆகிய நகரங்களை அன்பளிப்பாக கொடுத்திருந்ததால் அந்நகரங்களின் மக்கள் கிளர்ச்சி செய்தார்கள். ஆகவே மன்னன் உயர் பதவி வகித்து வந்தோருள் ஒருவனான அந்திரோனிக்கை தன் பதிலாளாய் விட்டுவிட்டு குழப்பத்தை தீர்க்க அந்நகரங்களுக்கு விரைந்து சென்றான். ஆனால் மெனலா இதுவே தக்க வாய்ப்பு என்று எண்ணியவனாய் கோவிலுக்கு சொந்தமான பொற்கலன்கள் சிலவற்றை திருடி அந்திரோனிக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். மற்ற கலன்களை தீர் நகரிலும் சுற்றியிருந்த நகரங்களிலும் ஏற்கனவே வெற்றுவிட்டான். இவை முற்றிலும் உண்மை என்று ஓனியா அறிய வந்த பொழுது அந்தியோக்கி நகருக்கு அருகில் தாப்னேயில் இருந்த தூய இடத்தில் அடைக்கலம் புகுந்த பின் மெனலாவை பொதுவில் கடிந்து கொண்டார். எனவே அந்திரோனிக்கை மெனலா தனியே சந்தித்து ஓனியாவை கொல்லும்படி வேண்டினான். அந்திரோனிக்கு ஓனியாவிடம் சென்று நண்பனை போல நடித்து நயமாக பேசி ஆணையிட்டான். இது பற்றி ஓனியாவுக்கு ஐயம் ஏற்பட்ட போதிலும் அந்திரோனிக்கு அவரை தூய இடத்திலிருந்து வெளியே வர இணங்க வைத்து நீதிக்கு அஞ்சாமல் உடனே அவரை கொலை செய்தான். இதன் பொருட்டு யூதர்கள் மட்டுமல்ல, மற்ற நாடுகளைச் சேர்ந்த பலரும் இம்மனிதன் செய்த முறையற்ற கொலையினால் எரிச்சலுற்று சீற்றம் கொண்டார்கள். சிலிசியா பகுதியிலிருந்து மன்னன் திரும்பி வந்தபோது அந்தியோக்கில் இருந்த யூதர்கள் ஓனியாவின் காரணமற்ற கொலை பற்றி முறையிட்டார்கள். கிரேக்கர்களும் இக்குற்றத்தை வெறுத்தார்கள். ஆகவே அந்தியோக்கு மனம் வருந்தி இரக்கம் நிறைந்தவனாய் இறந்தவருடைய அறிவுத்திறனையும் நன்னடத்தையையும் நினைத்து அழுதான். மேலும் சினம் மூண்டவனாய் அந்திரோனிக்கிடமிருந்து அரச ஆடைகளை உடனே உரித்தெடுத்து அவனுடைய மற்ற ஆடைகளையும் கிழித்தெறிந்து நகர் முழுவதும் அவனை நடத்தி சென்று ஓனியாவை கொன்ற அதே இடத்திற்கு கொண்டு சென்று அந்த இரத்த வெறியனை அங்கேயே கொன்றான். இவ்வாறு ஆண்டவர் அவனுக்கு தகுந்த தண்டனை அளித்தார். மெனலாவின் மறைமுக ஆதரவுடன் லிசிமாக்கு எருசலேம் கோவில் பொருள்களை திருடி அதை தீட்டுப்படுத்தும் பல செயல்களை செய்தான். திரளான பொற்கலன்கள் ஏற்கனவே களவு செய்யப்பட்டுவிட்டன என்னும் செய்தி எங்கும் பரவிய பொழுது மக்கள் லிசிமாக்கை எதிர்த்து எழுந்தார்கள். மக்கள் கூட்டம் சீற்றமுற்று லிசிமாக்கை எதிர்த்தெழ அவன் போர்க்கோலம் பூண்ட ஆள்கள் ஏறத்தாழ 3000 பேரை திரட்டி
வயதில் முதிர்ந்தவனும் மடமையில் ஊறியவனுமான அவுரானின் தலைமையில் முறைகேடாக அவர்களை தாக்கினான். இத்தாக்குதலுக்கு லிசிமாக்கே காரணம் என்று யூதர்கள் அறிந்தபொழுது சிலர் கற்களை எடுத்தனர், சிலர் தடிகளை தூக்கினர், சிலர் அங்கு கிடந்த சாம்பலை கை நிறைய அள்ளினர். பெரும் குழப்பத்திற்கிடையில் லிசிமாக்கின் மீதும் அவனுடைய ஆள்கள் மீதும் அவற்றை எறிந்தனர். அதன் விளைவாக அவர்களுள் பலரை காயப்படுத்தினர், சிலரை கொலை செய்தனர், மற்ற அனைவரையும் ஓட வைத்தனர். மேலும் அந்த கோவில் திருடனை கருவூலத்தின் அருகிலேயே கொன்றனர். இந்நிகழ்ச்சி தொடர்பாக மெனலாவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. மன்னன் தீர் நகருக்கு வந்தபோது ஆட்சிக்குழுவினால் அனுப்ப பெற்ற மூவர் அவன் முன் இவ்வழக்கு பற்றி எடுத்து கூறினர். ஏற்கனவே தோல்வியுற்ற நிலையில் இருந்த மெனலா தொரிமேனின் மகனான தாலமிக்கு ஒரு பெருந்தொகை கொடுப்பதாக உறுதி கூறினான். மெனலாவின் கருத்துக்கு மன்னனை தாலமி இணங்க வைக்குமாறு கேட்டுக்கொண்டான். ஆகவே தாலமி காற்று வாங்க போவது போல மன்னனை திறந்தவெளி அரங்கு பக்கம் தனியாக அழைத்து சென்று அவனுடைய மனத்தை மாற்றிக்கொள்ளுமாறு தூண்டினான். அதனால் எல்லா தீமைகளுக்கும் காரணமான மெனலாவுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றங்களினின்று மன்னன் அவனை விடுவித்தான். இறங்குதற்குரிய அம்மூவருக்கும் சாவு தண்டனை அளித்தான். இவர்கள் சித்தியர்களிடமே முறையிட்டிருந்தாலும் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பு பெற்றிருப்பர். இவ்வாறு நகரத்திற்காகவும் மக்களுக்காகவும் கோவிலின் கலன்களுக்காகவும் குரல் எழுப்பியவர்கள் உடனடியாக முறையற்ற தண்டனைக்கு உள்ளானார்கள். இதன் பொருட்டு தீர் நகரத்தார் கூட இக்குற்றத்தினை வெறுத்து அவர்களுடைய அடக்கத்திற்கு தாராளமாக உதவினர். ஆனால் அதிகாரம் செலுத்தியவர்களின் பேராசையால் மெனலா பதவியில் தொடர்ந்தான். தீமை செய்வதில் ஊறிப்போய் தன் சொந்த மக்களுக்கு எதிராகவே கொடிய சூழ்ச்சி செய்து வந்தான். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 47. அவருக்கு பின் நாத்தான் தோன்றினார். தாவீதின் காலத்தில் இறைவாக்கு உரைத்தார். நல்லுறவு பலியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ராயேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார். வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார். செம்மறியாடுகளுடன் விளையாடுவது போல கரடிகளுடன் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கவண்கல்லை வீசிய போது ஓர் அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வலக்கைக்கு வலிமையூட்டினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சிமைப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்தழித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கி ஒழித்தார். அவர்களுடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பா இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடகர்களை பலிபீடத்திற்கு முன் நிற்கச் செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடச் செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார். அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ராயேலின் மாட்சியின் அரியணையையும் அவருக்கு கொடுத்தார். தாவீதுக்கு பின் அறிவாற்றல் கொண்ட அவருடைய மகன் சாலமோன் தோன்றினார். தாவீதின் பொருட்டு அவர் பாதுகாப்புடன் வாழ்ந்தார்.
சாலமோன் அமைதியான காலத்தில் அரசாண்டார். கடவுள் பெயருக்கு ஓர் இல்லம் எழுப்பவும், ஒரு திரு இடத்தை என்றென்றைக்கும் ஏற்பாடு செய்யவும் எல்லைகள் எங்கும் அவருக்கு அமைதி அளித்தார். நீரும் இளமையில் எவ்வளவோ ஞானியாயிருந்தீர். ஆற்றை போல் அறிவு கூர்மையால் நிரம்பி வழிந்தீர். உமது செல்வாக்கு மண்ணுலகெங்கும் பரவியது. ஓமைகளாலும் விடுகதைகளாலும் அதை நிரப்பினீர். உமது பெயர் தொலையில் இருந்த தீவுகளையும் எட்டியது. உம் அமைதியின் பொருட்டு நீர் அன்பு பாராட்டப்பட்டீர். உம் பாடல்கள், நீதிமொழிகள், ஓமைகள், விளக்கங்கள் ஆகியவற்றை கேட்டு நாடுகள் வியப்படைந்தன. இஸ்ராயேலின் கடவுள் என அழைக்கப் பெறும் கடவுளாம் ஆண்டவர் பெயரால் பொன்னை வெள்ளீயத்தை போலவும் வெள்ளியை ஈயத்தை போலவும் குவித்தீர். ஆனால் பெண்களோடு புணர்ச்சியில் ஈடுபட்டீர். உம் உடல் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தீர். உமது மாட்சிக்கு மாசு வருவித்தீர். உமது வழிமரபை கரைப்படுத்தினீர். உம் பிள்ளைகள் மீது சினத்தை வருவித்தீர். உம் அறிவின்மைக்காக அவர்கள் வருந்தினார்கள். இதனால் அரசு இரண்டாக உடைந்தது. அடங்காத அரசு ஒன்று எப்ராயிமிலிருந்து தோன்றியது. ஆண்டவர் இரக்கங்காட்ட மறுக்க மாட்டார். சொன்ன சொல் தவறமாட்டார். தாம் தெரிந்து கொண்டோரின் வழிமரபினரை துடைத்தழிக்க மாட்டார். தம்மிடம் அன்பு பாராட்டுவோரின் வழித்தோன்றல்களை அழித்தொழிக்க மாட்டார். எஞ்சியோரை யாக்கோபுக்கு கொடுத்தார். தாவீதின் குடும்பத்திலும் ஒரு வேரை விட்டு வைத்தார். சாலமோன் தம் முன்னோரோடு துயில் கொண்டார். மக்களுக்குள்ளேயே அறிவிலியும் மதி குறைந்தவனுமான ரெகபெயாமை தமக்கு பின் தம் வழிமரபில் விட்டு சென்றார். அந்த ரெகபெயாம் தன் அறிவுரையால் மக்கள் கிளர்ச்சி செய்ய தூண்டிவிட்டான். அப்போது நேபாத்து மகன் எரோபவாம் தோன்றினான். இஸ்ராயேலை பாவம் செய்ய தூண்டினான். எப்ராயிமுக்கு பாவ வழியை காட்டினான். அவர்களுடைய பாவங்கள் மேன்மேலும் பெருகின. அவர்கள் தங்கள் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை பழிவாங்கும் வரை அவர்கள் எல்லா வகை தீமைகளையும் தேடி அலைந்தார்கள். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 48. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடுஞ்சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஓரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழித்தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக் கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார்.
இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியனவாயிருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. மக்களுள் சிலரும் தாவீதின் வீட்டைச் சேர்ந்த தலைவர்களும் காப்பாற்றப்பட்டனர். அவர்களுள் சிலர் கடவுளுக்கு விருப்பமானதை செய்தனர், வேறு சிலர் மேன்மேலும் பாவம் செய்தனர். எசேக்கியா தம் நகரை அரண் செய்து வலிமைப்படுத்தினார். அதன் நடுவே தண்ணீர் கொண்டு வந்தார். இரும்பு கருவிகளை கொண்டு பாறையில் சுரங்க வழி அமைத்தார். தண்ணீர் தொட்டிகளை அமைத்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் சன்னகரிபு படையெடுத்து வந்தான். ரபிசாகேயை அனுப்பிவிட்டு பிரிந்து சென்றான். சீயோனை ஒரு கை பார்த்து விடுவதாக அவன் சவால் விட்டான். இருமாப்பினால் பெருமை பாராட்டலானான். இஸ்ராயேலருடைய உள்ளங்களும் கைகளும் நடுங்கின. பேறுகால பெண்களைப் போல் அவர்கள் துன்பமடைந்தார்கள். அவர்கள் இரக்கமுள்ள ஆண்டவரை நோக்கி தங்கள் கைகளை விரித்து அவரை துணைக்கு அழைத்தார்கள். தூய இறைவன் விண்ணகத்திலிருந்து அவர்களுக்கு உடனே செவிசாய்த்தார். ஏசாயா வழியாய் அவர்களை விடுவித்தார். அசீரியர்களுடைய பாசறையை தாக்கினார். வானதூதர் அவர்களை துடைத்தழித்தார். ஆண்டவருக்கு விருப்பமானதை எசேக்கியா செய்தார். பெரியவரும் காட்சிகளை கண்டவருமான நம்பிக்கைக்குரிய இறைவாக்கினர் ஏசாயா கட்டளையிட்டபடி எசேக்கியா தம் மூதாதையாகிய தாவீதின் நெறிகளில் உறுதியாக நின்றார். ஏசாயா காலத்தில் கதிரவன் பின்னோக்கிச் சென்றான். அவர் மன்னருடைய வாழ்வை நீடிக்கச் செய்தார். ஆவியின் ஏவுதலால் இறுதியில் நிகழவிருப்பதை கண்டார். சீயோனில் புலம்பி அழுதவர்களை தேற்றினார். இறுதி காலம் வரை நிகழவிருப்பனவற்றையும் மறைந்திருப்பனவற்றையும் அவை நடப்பதற்கு முன்னரே வெளிப்படுத்தினார். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 49. யோசியாவின் நினைவு நறுமணப் பொருள் தயாரிப்பவரால் செய்யப்பட்ட தூப கலவை போன்றது. எல்லாருடைய வாயிலும் தேனை போலும் திராட்சரசம் பரிமாறப்படும் விருந்தின் இன்னிசை போலும் இனியது. மக்களை சீர்படுத்துவதில் நேர்மையாக நடந்து கொண்டார். தீநெறியின் அருவருப்பை நீக்கினார். ஆண்டவரிடம் தம் உள்ளத்தை செலுத்தினார். தீநெறியாளர்களின் காலத்தில் வாழ்ந்த இறைப்பற்றுள்ளோரை உறுதிப்படுத்தினார். தாவீது, எசேக்கியா, யோசியா ஆகியோரை தவிர மற்ற அனைவரும் பாவத்திற்கு மேல் பாவம் செய்தனர். ஏனெனில் உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை கைவிட்டனர். யூதாவின் மன்னர்களும் மறைந்து போயினர். அவர்கள் தங்களுடைய வலிமையை பிறருக்கு விட்டுக் கொடுத்தார்கள். தங்களுடைய மாட்சியை அயல் நாட்டாருக்கு கையளித்தார்கள். திருவிடம் அமைந்திருந்த தெரிந்தெடுக்கப்பட்ட நகரை அவர்கள் தீக்கிரையாக்கினார்கள். எரேமியா கூறியபடி அதன் தெருக்களை பாழாக்கினார்கள். தாயின் வயிற்றிலேயே இறைவாக்கனராக திருநிலைப்படுத்த பெற்று பிடுங்கவும் துன்புறுத்தவும் இடிக்கவுமின்றி கட்டி எழுப்பவும் நட்டு வைக்கவும் ஏற்படுத்த பெற்ற எரேமியாவை அவர்கள் கொடுமையாய் நடத்தினார்கள். எசேக்கியேல் கடவுளுடைய மாட்சியின் காட்சியை கண்டார். கெருபுகள் தாங்கின தேரின் மேல் மிளிர்ந்த அம்மாட்சியை ஆண்டவர் அவருக்கு காட்டினார். பகைவர்களை நினைவு கூர்ந்து புயலை அனுப்பினார். நேரிய வழியில் நடந்தோருக்கு நலன்கள் புரிந்தார். 12 இறைவாக்கினர்களின் எலும்புகள் அவர்களது கல்லறையிலிருந்து புத்துயிர் பெற்றெழுக அவர்கள் யாக்கோபின் குலத்தாரை தேற்றினார்கள். பற்றுறுதி கொண்ட நம்பிக்கையால் அவர்களை விடுவித்தார்கள். செருபாபேலை எவ்வாறு நாம் மேன்மைப்படுத்துவோம்? வலக்கையின் கணையாழி போல் அவர் திகழ்ந்தார். அவரைப் போலவே யோசதாக்கின் மகன் யோசுவாவும் விளங்கினார்.
அவர்கள் தங்கள் காலத்தில் ஆண்டவரின் இல்லத்தை கட்டினார்கள். என்றுமுள்ள மாட்சிக்கென நிறுவப்பட்ட திருக்கோவிலை ஆண்டவருக்கு எழுப்பினார்கள். நெகேமியாவின் நினைவும் பெருமைக்குரியது. இடிந்து விழுந்த மதில்களை அவர் நமக்காக எழுப்பினார். கதவுகளையும் தாழ்பாள்களையும் பொருத்தினார். நம் இல்லங்களை மீண்டும் கட்டினார். ஏனோக்கு போன்ற எவரும் மண்ணுலகின் மீது படைக்கப்படவில்லை. அவர் நிலத்திலிருந்து மேலே எடுத்துக்கொள்ள பெற்றார். யோசேப்பை போன்றவர் எவரும் பிறந்ததில்லை. அவர் சகோதரர்களின் தலைவராகவும் மக்களின் ஊன்றுகோலாகவும் திகழ்ந்தார். அவருடைய எலும்புகளும் காக்கப்பட்டன. சேம், சேத்து ஆகியோர் மனிதருக்குள் மாட்சிமைப்படுத்த பெற்றனர். படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுள்ளும் ஆதாம் சிறந்து விளங்குகிறார்.